அண்மைச் செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்ட தமிழரசன் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் கோரி நெமிலி பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கொலை சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெல்வாயை சேர்ந்தவர் சூர்யா என்கிற தமிழரசன் மற்றும் அவரது நண்பர் விஜய கணபதி. இவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளனர். தன்னுடைய இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தி அப்போது அவர் வழியாக திருமால்பூரை சேர்ந்த பிரேம் என்பவர் வந்துள்ளார். அவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பிரேம் அவர்கள் சூர்யா மற்றும் தமிழரசன் மற்றும் விஜய கணபதி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் படுகாயம் அடைந்த நிலையில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி தமிழரசன் நேற்று மாலை பரிதாபமாக இறந்துள்ளார். இது குறித்து தமிழ்நாடு யாதவர் மகாசபை சார்பில் அவர்கள் இறந்த தமிழரசன் குடும்பத்திற்கு மற்றும் படுகாயமடைந்த விஜய கணபதி குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க வேண்டும், அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெமிலி பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.